இதுவரை யாரும் செய்திடாத தானிய பிடி கொழுக்கட்டை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. புரதச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், அதிக ஊட்டச்சத்து நிறைந்த இந்த தானிய பிடி கொழுக்கட்டை பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இதுக்கு நாம ஒரு பாத்திரத்துல 50 கிராம் மொச்சக்கொட்டை, 50 கிராம் காராமணி, 50 கிராம் மக்காச்சோளம், 50 கிராம் பச்சரிசி இவ்வளவும் போட்டு தண்ணி ஊத்தி 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். மக்காச்சோளத்தை தனியா போட்டு நம்ம ஊற வச்சிருந்தா அரைக்கிறதுக்கு நல்லா இருந்திருக்கும். நான் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அரைச்சதுனால கொஞ்சம் எனக்கு லேட் ஆயிடுச்சு. பாருங்க, எல்லாம் நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்ப இத நல்லா 2-3 தண்ணி விட்டு நல்லா கழுவி அப்படி எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நைஸா வராது, லைட்டா கொரகொரப்பு தான் இருக்கும். இதுதான் கரெக்டா இருக்கும், ரொம்பவும் நைஸா அரைச்சிடக்கூடாது. இப்போ ஒரு பெரிய தேங்காய் மூடி தேங்காய் துருவி இதுல போட்டுட்டு 80 கிராம் சுகர் போட்டு 4 ஏலக்காயை பவுடர் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நாம இத கொஞ்சம் கொஞ்சமா லட்டு மாதிரி உருட்டி அதுக்கு பிறகு பிடி கொழுக்கட்டையாக செஞ்சு இட்லி பானையில வச்சு வேக வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடி கொழுக்கட்டையா செஞ்சு இட்லி தட்டுல வச்சு நல்லா வேக வச்சு அப்படி எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு 15 நிமிஷம் நம்ம வேக வச்சிட்டோம்னா அந்த கரெக்டா அந்த வேகிறது கரெக்டா இருக்கும். ஓகே, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா பர்ஃபெக்டா சூப்பரா வெந்து வந்துடுச்சு. இனிமேல் நாம இதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். நல்லா அந்த வெந்ததும் கம கமன்னு நல்ல ஒரு மணமா இருக்கு. குழந்தைங்க எல்லாரும் ஓடி ஆளுக்கு 2 எடுத்துக்கிட்டாங்க. பாருங்க, நல்லா அவ்வளவு ஒரு சாஃப்டாவும் இருக்கு. சாப்பிட்றதுக்கு அந்த இனிப்பு சுவை, அதோட அந்த தானியங்களோட அந்த டேஸ்ட் எல்லாமே செமையா இருந்துச்சு. குழந்தைங்க எல்லாம் விரும்பி ரொம்ப சாப்பிட்டாங்க, நிறைய சாப்பிட்டாங்க. இது சாப்பிட்றதுனால இதயம் ஆரோக்கியமாக இருக்கும், பற்களும் எலும்புகளும் வலுவாக இருக்கும், நீரிழிவு நோயாளிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஊட்டச்சத்துள்ள சிறந்த உணவு. சாப்பிடுங்க. தேங்க்யூ.